மேலே உள்ள பாக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த பாக்ஸை சீல் ரிமூவ் பண்ணியாச்சு. அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துடலாம். ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இல்லை. ஸோ ஆல்ரெடி பே பண்ணியாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்ஸை மேலே இருக்கிற பாக்ஸை ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் ஓப்பனில் தான் இருக்குது. நான் இப்போ தான் பாக்ஸை ஓப்பன் பண்ணுறேன். பாக்ஸ் அன்பாக்சிங் வீடியோ தான் இது. இந்த பாக்ஸ் ஓப்பனில் இருக்குது. ஸோ என்ன கண்டிஷனில் இருக்குங்கிறது நமக்கு தெரியல. இப்போ தான் பிரித்து எடுக்கிறோம். இன்றைக்கி காலையில் தான் எனக்கு டெலிவரி ஆச்சு. அதோடய பில்லையும் நான் காமிக்கிறேன். எடுத்துருக்கேன். இது ஆல்ரெடி ஓப்பனில் தான் இருக்குது இல்லையா? நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்படி தான் இருந்தது. இங்கேருந்து இந்த பாக்ஸ் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன். ஸோ இந்த பாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ அதுவும் சேம் தான். இதுவும் இப்படி ஓப்பனில் தான் இருக்குது. என்ன கண்டிஷனில் இருக்குன்றது தெரியல. நம்ம ஏதாவது ப்ராடக்டை போட்டு நமக்கு இருக்கிற வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ ஏதோ ஒன்று போட்டு பிளெண்ட் பண்ணி பார்ப்போம். பிளெண்ட் பண்ணி பார்க்கல தான் இந்த ப்ராடக்டோட ரிவ்யூ நமக்கு தெரியும். இது என்ன கண்டிஷனில் இருக்குது, ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கா இல்லையாங்கிறத பார்த்துடலாம். வெயிட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இன்ஸ்ட்ரக்ஷன் மேனுவல் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த கிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆல்ரெடி இந்த பாக்ஸ் ஓப்பனில் தான் இருந்தது. ஜஸ்ட் எடுத்தோடனே இப்படி வந்துச்சு. சீல் பண்ணிடலாம் இல்லை. இந்த பாக்ஸு சொல்லவே வேணாம், ஃபுல்லாகவே ஓப்பனில் தான் இருக்குது. ஸோ இப்போ எப்படி இருக்குன்றதை ஓப்பன் பண்ணி எடுத்து பார்த்துடலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு அட்டாச் ஓப்பன் பண்ணி எடுத்துட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன் மோர் லிட்டு கொடுத்துருக்காங்க. லிட்டெல்லாம் மட்டும் ப்ராப்பராக அவங்க சீல் பண்ணி தான் வச்சுருக்காங்க. பிளெண்டர் ப்ராப்பராக சீல் பண்ணிடுறோம். ஸோ வேறு என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இப்போ அவங்க என்னென்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்கன்றதை அட்டாச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ரிமூவல் தான் எல்லாமே. லிட்டு ஜூஸ் ஏதாவது போட்டு பிளெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லிட்டர் போட்டு க்ளோஸ் பண்ணி யூஸ் பண்ணிடலாம். ஸோ அதோட இது கொடுத்துருக்காங்க. 2 நார்மல் இது கொடுத்துருக்காங்க. இது ஒரு பிளெண்டர். சின்ன சின்ன கண்ண சைவில் உன்னடிமையாகவா செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா லாலி லாலி நானும்
தீர்ந்திடாது காதில் உதைக்கும் பாதமும் மார்பில் கிடக்கும் நேரமும் வாழும் வரைக்கும் தேர்ந்திடாது ஆணில் தாய்மை கருவாகும் ஈரம் பூண்டு மழையாகும் கண்ணீர் சுகமகிமை மீறும் காலம் உந்தன் வரமாகும். இது பார்த்தீங்கன்னா அந்த 2 லிட் இருக்கு இல்லையா, நம்ம ஜூஸ் போட்டுட்டு அது சின்ன சின்ன ஓப்பன் பண்ணி கண்ணசைவில் லாக் பண்ணிட்டு நம்ம அதில் ஜூஸ் அப்படியே குடிச்சிக்கலாம். அந்த மாதிரி லிட் இது நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்க, நான் சொன்ன சரிதான். ஸோ இது வந்து ஜூஸ் போட்டு குடிச்சு ஜூஸை பிளெண்ட் பண்ண ஜூஸ்க்கு இந்த லிட்டை யூஸ் பண்ணி நம்ம போட்டுட்டோம், லாக் பண்ணிட்டோம்னா இந்த குடிக்கிறனா யூஸ் பண்ணி குடிச்சிக்கலாம். ஸோ அது மாதிரி அவங்க 2 ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, 2 லிட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், தெரியுங்களா? நான் இதையும் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2 லிட்டையும் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், நீங்கள் ஏதாவது ஜூஸ் போட்டிங்கன்னா இந்த லாக் யூஸ் பண்ணி இந்த லிட் யூஸ் பண்ணி இந்த லாக் போட்டுக்கலாம். இந்த லிட்டை போட்டுட்டு லாக் பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பார்த்தாச்சு. பாருங்கள், ஸோ பேக்கில் புஷ்அப் மாதிரி கொடுத்துருக்காங்க வந்து ரெடி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க கொடுத்து போகுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்தாச்சு. நான் இதுவே வந்து ஜூஸ் போட்டு ஃப்ரூட்டி மேக் பண்ணி பிளெண்ட் பண்ணி ஒரு சட்னி மேக் பண்ணி எல்லாமே நான் வீடியோ போடுறேன். பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்டு வீடியோவை நான் போடுறேன் என்னோடய சேனலில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.